கராத்தே போட்டியில் கடந்த 4/12/2024 அன்று கொழும்பு சுகதாச உள்ளக அரங்கில் நடைபெற்ற போட்டியில் மன்னார் விடத்தல் தீவைச் சேர்ந்த அமல்ராஜ் ஆசிரியர் அவர்களிடம் பயிற்சி பெற்ற மன்னார் மடு கல்வி வலய அடம்பன் மத்திய மகா வித்தியாலய 13 வயது மாணவி செல்வி மகேந்திரன் சேனுயா போட்டியில் கலந்து கொண்டு வெண்கலப் பதக்கத்தினை வென்று மாவட்டத்திற்கும் ஆசிரியருக்கும் பெருமை சேர்த்ததோடு 18 வயது கீழ் பிரிவில் தேசிய கராத்தே போட்டியில் இதுவே மன்னார் மாவட்ட வரலாற்றில் முதல் தடவை என்பதோடு மாணவியும் ஆசிரியரும் மாவட்ட ரீதியில் பாராட்டு பெற்று வருகின்றார்கள். அத்தோடு கடந்த 8/12/2024 அன்று நடைபெற்ற மன்னார் மாவட்ட கராத்தே போட்டி கிளிநொச்சி உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற்றது. இப்போட்டியில் 18 மாணவர்கள் கலந்து போட்டியிட்டனர். இதில் 32 தங்கப்பதக்கம், 9 வெள்ளிப்பதக்கம், 3 வெண்கல பதக்கம் என 44 பதக்கங்களை பெற்றிருந்தனர். இதில் விடத்தல் தீவு அடம்பன், நானாட்டான், வங்காலை மன்னார், கட்கடன்குளம் முருகன் ஆகிய பாடசாலை மாணவர்கள் கலந்து கொண்டதோடு 5 மாணவர்கள் இதில் சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். முதலாவதாக அமல்ராஜ் இவோன் மண் தூய யோசவாஸ் மகா வித்தியாலயம், இரண்டாவதாக பி ராஜீபன் சென்ட் ஆன்ஸ் வங்காலை, மூன்றாவதாக என்னிதுனா சென்ட் ஜோசப் விளையாட்டுக் கழகம் கட்கிடந்தகுளம், நான்காவதாக எஸ்இன் சென்ட் ஜோசப் விளையாட்டுக் கழகம் கட்கிடந்தகுளம், ஐந்தாவதாக எஸ் முகேஷ்மன் சித்தி விநாயகர் இந்து கல்லூரி அமல்ராஜ் இவோன் ஸ்ரேயா தொடர்ந்து இரண்டாவது முறையாகவும் மாவட்ட ரீதியில் சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதில் போட்டியிட்ட 18 வீரர்களும் தேசிய கராத்தே போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் என்பதோடு அமல்ராஜ் ரொமாரியோ பில்பிராங்கி குமிதே குறும்காட்டா தனிக்காட்டா சில்வர் ஆகியன பெற்று பாடசாலைக்கு பெருமை சேர்த்து வருவது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். கராத்தே போட்டியிலே நீங்கள் பல சாதனைகளை பெற்றிருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனூடாக இந்த நேர்காணலை செய்வதற்கு வந்திருக்கின்றோம். நீங்கள் எங்கே எந்தெந்த போட்டிகளில் ஈடுபட்டிருந்தீர்கள்? ரெண்டாயிரத்தி 22ஆம் ஆண்டு கிளிநொச்சி மாவட்டத்தில் மன்னார் மாவட்ட போட்டியில் கலந்து கொண்டேன். அதில் குமிதே, குருப்காட்டாஸ், காட்டாசில 3 கோல்டு மெடல் அடித்தேன். வேற கொழும்புல 2024 12ஆம் மாதம் 4ஆம் தேதி குமிதே போட்டியில வெண்கல பதக்கம். 3 வருட காலமாக பாடசாலையில் கராத்தே பயின்று வருகிறேன். எமது கழகத்தின் பெயர் சர்வதேச சக்குரான் சோட்டோகான் கராத்தே அசோசியேஷன். தலைமை ஆசிரியர் அமல்ராஜ் விடத்தல் தீவு. நான் பாடசாலையில் அமல்ராஜ் விடத்தல் தீவு அவர்களிடம் பயிற்சி பெற்று இன்னும் மேலும் மேலும் பல சாதனைகள் புரிவேன். எனது மாவட்டத்திற்கும் எனது பிரதேசத்திற்கும் எனது கிராமத்திற்கும் மேலும் மேலும் பெருமை சேர்த்தேன். எனது பெயர் அமல்ராஜ் ரொமாரியோ பில்பிராங்கி. எனது பெயர் அமல்ராஜ் இவோன் ஸ்டேயா. மந்திய ஜோசவாஸ் மகா வித்தியாலயத்தில் விடத்தல் தீவில் நான் கராத்தே பயிற்சி பெற்று வருகின்றேன். மந்திய ஜோசவாஸ் மகா வித்தியாலயத்தில் நான் கராத்தே போட்டி பயிற்சி பெற்று வந்தேன். 2022ஆம் ஆண்டு கிளிநொச்சியில் 2 தங்கப் பதக்கமும் 1 வெள்ளிப் பதக்கத்தையும் பெற்றேன். 2024 கிளிநொச்சி மாவட்டத்தில் 3 தங்க பதக்கங்களை பெற்று சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டேன். தேசிய கராத்தே போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டேன். எனது பெயர் எஸ் முகமது சஃபி. எனது பெயர் கலைச்செல்வன் அகி கிறிஸ்டியன். நான் மன்னடமன் மத்திய மகா வித்தியாலயம் பாடசாலையில் கல்வி கற்று வருகின்றேன். நான் மன்னடமன் மத்திய மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்று வருகின்றேன். நான் 3 வருடங்களாக கராத்தேயை பழகி வருகின்றேன். நான் 3 வருடங்களாக கராத்தே பயிற்சியை பழகி வருகின்றேன். எனது பெயர் ஜெபனீசன் நெகுனா. எனது ஊர் கட்கிடந்தகுளம். நான் கிளிநொச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் பங்கு பெற்று 3 தங்கப் பதக்கங்களை பெற்றுள்ளேன். நான் தேசிய மட்டத்திற்கு தெரிவாயுள்ளேன். அங்கு எனது சாதனை இன்னும் தொடரும். எனது பெயர் செல்வம் முகேஷ்.
மண் சிட்டி விநாயகர் இந்து கல்லூரியில் கல்வி கற்கின்றேன். நான் 2024ஆம் ஆண்டு 8ஆம் தேதி நடைபெற்ற மாவட்ட கராத்தே போட்டியில் 3 தங்கப் பதக்கத்தை பெற்று தேசிய மட்டத்தில் தெரிவாகியுள்ளேன். எனது பெயர் காண்டீபன் தக்சேன். நான் கிளிநொச்சியில் நடைபெற்ற மாவட்ட ரீதியான போட்டியில் கலந்து கொண்டு ஒரு தங்கப்பதக்கமும் ஒரு வெள்ளிப் பதக்கமும் எடுத்துள்ளேன். நான் மத்திய மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்கின்றேன்.
எனது பெயர் அருளானந்தம் அமல்ராஜ், பிளாக் பெல்ட் 4th Dan, SLK 3rd Dan. நான் விடத்தல் தீவு மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். நான் 1996ஆம் ஆண்டு இந்த கராத்தே கலையை காலடி எடுத்து வைத்தேன். எனது குரு வந்து யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயராஜ், தற்போதைய சர்வதேச ஷகுரா ஷோடோகான் கராத்தே அசோசியேஷனின் இலங்கைக்கான தலைவரும் தற்போதைய வடமாகாண கராத்தே சங்க தலைவருமாக இருப்பவருடைய மாணவனாவேன். நான் வந்து எனது பாடசாலையில் கல்வி கற்கும்போது நான் இதனை ஆரம்பித்தேன். அதற்கு பிற்பாடு 2010ஆம் ஆண்டு சென்ட் சேவியர் பாய்ஸ் காலேஜ் மன்னாரில் வந்து கராத்தே பயிற்சியினை பயிற்றுவிப்பதற்காக பிரதர் ஸ்டானிஸ்லஸ் அவர்களால் நான் தெரிவு செய்யப்பட்டு அங்கே 3 வருட காலமாக கராத்தே பயிற்சியை வழங்கி வந்தேன். அது பிற்பாடு எங்களுடைய நாட்டின் அசாதாரண சூழ்நிலை காரணமாக பல வருடங்கள் அதனை கைவிட்டு எங்களது கிராமத்திற்கு நான் சென்றிருந்தேன். அதன் பிற்பாடு 2021ஆம் ஆண்டு இந்த கராத்தே கலையை பாடசாலைகள் தோறும் பயிற்றுவிப்பதற்காக நான் முயற்சிகளை மேற்கொண்ட அதே வண்ணம் எமது மன்னார் மாவட்டத்தின் விளையாட்டுத்துறை அதிகாரியாக இருக்கும் MJS பிரின்ஸ் லெம்பட் அவர்களால் தூண்டப்பட்டு அந்த கராத்தையை தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டதுக்கு நான் பாடசாலை கராத்தையை வளர்ப்பதற்காக நான் முயற்சி எடுத்து 2021ஆம் ஆண்டு தொடக்கம் இந்த பாடசாலை கராத்தே கலையை வந்து நான் தொடர்ச்சியாக வந்து முன்னெடுத்து வருகிறேன். இந்த வகையில் மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற சித்தி விநாயகர் இந்து கல்லூரி, அடம்பன் மத்திய மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலை, விடத்தீவு மந்திய யோசுவாஸ் மகா வித்தியாலயம் போன்ற பல 14க்கும் மேற்பட்ட பாடசாலைகளை நான் கராத்தே பயிற்சியை வழங்கி வருகிறேன். இந்த நிலையில் 2022ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு நிகழ்ச்சியில் நடைபெற்ற மன்னார் மாவட்டத்திற்கான கராத்தே போட்டியில் 38 மாணவர்கள் வந்து அதற்கு எனது மாணவர்கள் ISSK கராத்தே கழகத்தின் மாணவர்கள் சார்பாக எங்களது கழகம் சார்பாக பங்கு பெற்றிருந்தார்கள். அதில் 38 மாணவர்கள் வந்து 6 பேர் மாவட்ட சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். மற்ற அனைவருமே 38 பேருமே தேசிய கராத்தே போட்டிக்கு அந்த நாளில் தெரிவாகியிருந்தார். அந்த துரதிர்ஷ்டவசமாக அந்த போட்டி வந்து நடைபெறாத பட்சத்தில் 2024ஆம் ஆண்டு 8ஆம் தேதி 12ஆம் மாதம் கிளிநொச்சியில் நடைபெற்ற மன்னார் மாவட்ட கராத்தே போட்டியில் 18 மாணவர்கள் அதில் எனது மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் 18 மாணவர்களும் தேசிய கராத்தே போட்டிக்கு தேர்வாகி இருக்கிறார்கள். அதில் வந்து 5 மாணவர்கள் வந்து சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் வந்து பி ரஜீவன் வங்காளை சென்ட் ஆன்ஸ், நிதுனா சென்ட் ஜோசப் விளையாட்டு கழகம் கற்கடந்தகுளம் முருங்கன், ஜே ஜெசின் சென்ட் ஜோசப் விளையாட்டு கழகம் கற்கடந்தகுளம் முருங்கன், அமல்ராஜ் இவோன்ஸ்ட்ரேயா மன்தூய ஜோசவாஸ் மகா வித்தியாலயம் விடத்தல் தீவு, எஸ் முகேஷ் சித்தி விநாயகர் இந்து கல்லூரி ஆகிய 5 மாணவர்களும் இந்த போட்டியில வந்து மாவட்ட சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஒட்டுமொத்தமாக அந்த 18 பேரும் தேசிய கராத்தே போட்டிக்கு தேர்வாகி இருக்கின்றார்கள். இந்த நிலையில வந்து 4ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு கொழும்பு சுவதாசா உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற்ற தேசிய கராத்தே போட்டியில் 8 மாணவர்கள் எனது கழகம் சார்பாக பாடசாலை மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் அடம்பன் மத்திய மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலையைச் சேர்ந்த வேட்டையாமுறிப்பு கிராமத்தைச் சேர்ந்த மகேந்திரன் சேரியா அவர்கள் குமித்தே லெவல் 3 போட்டியில் வெண்கல பதக்கத்தை பெற்று எமது கழகத்திற்கும் பாடசாலைக்கும் எமது மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். இதுல குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னதெல்லாம், இந்த மன்னார் மாவட்டத்தை கராத்தே என்ற வகையில வந்து கொஞ்சம் வேற மாவட்டங்கள்லேருந்து நலிவடைந்த நிலையிலே இருந்தது. இந்த கராத்தையை வந்து நாங்கள் அழிய விடக்கூடாது என்பதற்காக எங்களுடைய மாவட்ட விளையாட்டு துறை அதிகாரி பிரின்சருடைய முயற்சியினாலும் எமது குருவினுடைய முயற்சியினாலும்
இந்த கராத்தே கலையை தொடர்ச்சியாக நான் செய்து வந்திருக்கிறேன். ஆகவே எங்களுக்கு ஒட்டுமொத்தமாக கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நாங்கள் இதை வந்து கருதுகிறோம். இந்த வெற்றி வந்து எங்களுக்கு முதலாவது தேசிய கராத்தே போட்டி பங்கு பெற்றியே முதலாவது தேசிய போட்டி கராத்தே இப்பதான் நாங்கள் பங்கு பெற்றிருக்கிறோம். அதுலேயே எங்களுக்கு இந்த 3rd பிளேஸ் கிடைச்சது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் மாவட்டத்துக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் வந்து கிடைத்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் இந்த மாணவர்களை நாங்கள் தற்காப்பு கலையில் வந்து பயிற்சிகளை கூடுதலாக வழங்கி இன்னும் பல மாணவர்களை நாங்கள் கல்வி கராத்தே கலையை கற்பித்து மென்மேலும் நாங்கள் வளர நான் எத்தனிப்பேன். இதுல சிறப்பான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், மன்னார் மாவட்டத்தில் இதுவரை காலம், அதாவது கராத்தே என்கிற வரலாற்றில் மன்னார் மாவட்ட கராத்தே வரலாற்றில் 18 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிரிவில் இதுவே முதல் முறை தேசிய போட்டியில் பதக்கத்தை வென்றுள்ளார். ஆகவே எங்களுடைய கழகமுக்கும் மாணவிக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றியை வந்து மிகவும் விமர்சையாக கொண்டாடிய வேட்டி அமைப்பு அடம்பன் ஊர் மக்கள், பிரதேச மக்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து விருந்தினர்களாக கலந்து கொண்ட மாவட்ட செயலாளர், பிரதேச செயலாளர், மன்னார் மாவட்ட விவசாய அமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் ஊர் பிரதிநிதிகள், போலீஸ் உத்தியோகத்தர்கள் போன்ற பல பிரமுகர்கள் எங்களது இந்த நிகழ்வு கலந்து கொண்டது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்துள்ளது.